கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளுக்காய் காத்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது நான் உயர்வை காண்பேன், எப்பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பல வேளைகளில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரையில அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாய், அவர் பலத்த கைக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் போது அவருடைய கரம் நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய கரம் உயர்த்துகிற கரமா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிற கரமா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரமா இருக்கிறது. தம்முடைய சாயலை கொடுத்து, தம்முடைய ரூபத்தை கொடுத்து, தம்முடைய சுவாசத்தை கொடுத்து, தமது கரத்தின் கிரியைகளால உருவாக்கின நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போது நம் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று. ஏற்ற காலத்தில், கர்த்தர் குறித்து வைத்த காலத்தில், கர்த்தர் குறித்து வைத்த நேரத்தில் நம் வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவர், கண்மலை மேல் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர். நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்து இந்த உலகத்தில் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் எப்பொழுது நம் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாய் நாம் விசுவாசத்தோடு அடங்கி இருக்க வேண்டும். என் கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவர், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக முடியாய் என் கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் பலத்த கருத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் போது, அவர் நேரத்துக்காய் காத்திருக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்மை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலங்களிலே உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அதிகாரிகளுடைய கைகளில் அடங்கியிருப்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற வேலையில உங்கள் வேலை ஸ்தலத்தில் உயர்வை கொடுப்பார். மனிதர்கள் கொடுக்கிற உயர்வுகள் தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற உயர்வு நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கரம் பிடிக்கிறவர், நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். தேவரே, நீர் எங்களை உயர்த்தும்படி, நீர் உயர்த்தும் வரையில் உமது பலத்த கருத்துக்குள்ளாய் நாங்கள் அடங்கியிருக்க நீர் எங்கள் கிருபையை, ஆண்டவருடைய தாழ்மையை, பொறுமையை தருவீராக, அந்த பலனை கொடுப்பீராக. நாங்கள் காத்திருந்து நீர் உயர்த்தும் போது உயர்வுகளை சுதந்திரிக்க நீர் கிருபை தருவீராக. உண்மையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உமது பலத்த கருத்துக்குள்ளாய் அடங்கி உண்மையை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் உயர்வுகளை கொடுக்க நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆஸ்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.